ஹலோ மக்களே, இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பொங்கல் எப்படி பண்ணுறது மட்டும் பாருங்க. நம்ம மாஸ் காட்டுறோம், மெஷர்மெண்ட் எல்லாம் அப்படி வந்து நான் உங்களுக்கு கமெண்டில் வந்து சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தலை பொங்கலை வந்து நீங்கள் வீட்லேயே செய்யணும் அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் அடி பிடிக்காமல் வந்து ஒரு சூப்பரான பொங்கலை வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்த்துடலாம். இதுக்காக நான் வந்து அரிசி ஒரு 1/2 கிலோ, மூந்தால் ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்திருக்கேன். இவனுங்க 2 பேரையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதே குக்கரில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்து போட்டிங்களோ அதே பாத்திரத்தில் ஒரு 4 கப்பு தண்ணியை வந்து ஊற்றிக்குங்க. ஊற்றி முடிச்சுட்டு அது கூடவே உப்பு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் போட்டு ஒரு 2 விசில், அதாவது என்கிட்ட இருக்கிற ப்ரெஷர் குக்கரில் வந்து 2 விசில், நான் வீட்டில் வந்து செய்கிறேன் அப்படின்னா ஒரு 6 விசில் விடுவேன். நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர் வந்து ஒன்று ஒரு டைப்பில் இருக்கும். அதனால் வந்து 6 விசில் விடுவேன் நான் வீட்டில். 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணிங்க. அடி பிடிக்கல அப்படின்னா அதே பாத்திரத்தில் இருக்கட்டும், அடி பிடிச்சிருந்தா வேறு பாத்திரத்தில் மாற்றிங்க. அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்து தடுக்கா போடணும்ல, இதுதான் மெயினான விஷயம். அதுக்கு வந்து நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகமும் மிளகும் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக முந்திரி, இஞ்சி நல்லா சாப் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நான் ஆட் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு காரம் கொஞ்சம் இருந்தால் நல்லா பிடிக்கும். என்னுடைய ரெசிபியில் வந்து நான் க்ரீன் சில்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டு அந்த குக்கர்லேயே வந்து அந்த தடுக்காவை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அதில் இதுவாகிடும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு மெத்தடும் வந்து நான் கமெண்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன். மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு, செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச்.